மக்களே, இப்போ தான் இந்த காளான்லாம் பாக்கெட்டில் போட்டு விற்காங்க. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. நான் கிராமத்தில் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த கோடை மழை பெய்யும் பார்த்துக்கோங்க. இந்த லீவ் நாள்லாம் போவேன். கோடை மழை பெஞ்ச உடனே மறுநாளே அந்த எங்கள் பாட்டி இந்த காட்டுக்கு போகிற ஆளுகிட்ட சொல்லி விட்ருவாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா மறுநாள் தான் இந்த நிலம் வெடித்து இந்த காளான் வந்து அப்படியே மேலே வந்து முட்டை முட்டையாக வந்து எழும்பி நிற்கும். நிறைய வெரைட்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. காளானில் கொடைக்காளான், முட்டை காளான் அப்படியெல்லாம் இருக்கும். அந்த ஆளுங்க வந்து சாயங்காலம் காட்டுக்கு போயிட்டு வரும்போது தூக்கிச்சிட்டு நிறையா பறிச்சுட்டு வருவாங்க. எங்கள் பாட்டி அதுக்கு முன்னாலேயுமே மசாலையெல்லாம் அரைச்சி வச்சிடும், சோத்தெல்லாம் வடித்து வச்சிடும் பார்த்துக்கோங்க. வந்த உடனே எனக்கு அந்த காளாங்குழம்பு வச்சு கும்பா நிறைய சோறு போட்டு சுட சுட கொடுக்க பாருங்க. கொடுத்துட்டு வாசல்லே உட்காந்துக்கிறோம். யாராவது சின்ன பிள்ளைங்க என்னை இப்படி ஆடுறதுக்கு கூப்பிட்டு வந்தால் வேடிக்கை பார்ப்பாங்க, நான் சாப்பிடுத பார்த்துருவாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ பாசம் பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் பாட்டியை அன்பை அனுபவிச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட்டு போட்டு விடுங்க மக்களே. ஏன்னா எங்கள் பாட்டிகிட்ட அதை சாப்பிட்ட ஞாபகம் காளானை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏற்படுது.